எல்லாருக்கும் தாங்கள் வணங்குகிற ஒன்று உண்டு. நீங்க எல்லாருமே இருதயத்தை பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தை பாருங்க. ஏதோ ஒன்றை அது நாடுகிறது, ஏதோ ஒன்றை அது பெருசாக நினைக்கிறது, ஏதோ ஒரு பெரிய கனவு. அந்த கனவு, அந்த ஆசை, அதை குறித்த நாட்டம் எப்படி இருக்குதுன்னா, கடவுளை குறித்து கூட அப்படி என்றது இல்லை, கடவுளை கூட எண்ணி பார்க்கறது இல்லை, முக்கியமா நினைக்கிறது இல்லை. அதைத்தான் அவர்கள் முக்கியமா நினைக்கிறார்கள். ஆனா சுவிசேஷம் என்ன சொல்லுது? அதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தர முடியாது. அதெல்லாம் நல்லது, கடவுள் கொடுக்குறார், ஆசீர்வதிக்கிறார், நல்லா பயன்படுத்திக்கோ. ஆனால் வெறும் அதை கடவுளாக்கிட்டுன்னா உனக்கு மன நிறைவு உண்டாகாது. மனுஷனுக்கு மன நிறைவு எப்போ உண்டாகும்? மெய்யான ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு தான் அதற்கு வழியாக இருக்கிறார். அவர் மூலமாக அந்த தேவனை கண்டுகொண்டு அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்னை எவ்வளவு அன்பு கூறுகிறார், என்னை எவ்வளவு நேசிக்கிறார், என்னை அவர் எவ்வளவு மேன்மையாக நினைக்கிறாரு, என்னை எவ்வளவு விலையேற பெற்றவன எண்ணுகிறார், என்னை எப்படி காக்கிறார், என் கூட எப்படி அவர் பயணிக்கிறார், ஒரு நாள் என்னை கைவிடாத நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற அதுதான் உங்களுக்கு மன நிறைவை கொண்டு வர முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சோர்ந்து போயிடுவீங்க. வெறும் பணத்தை நம்பி இருந்தா, அல்லது அவங்கள நம்பி இருந்து, இவங்களை நம்பி இருந்து, இதை பெருசாக நினச்சி அதை பெருசாக நினச்சி போனீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும்போது, அது கொஞ்சம் குறையும் போது, அது கொஞ்சம் இல்லாமல் போகும்போது மனம் விட்டு போயிடும், உங்களுக்கு நொந்து போயிடுவீங்க, சாகலான்னு கூட நினைப்பீங்க. அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரும். ஆனால் கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு நினைக்கும் போது எல்லாமே போனாலும் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தர வல்லவர் அப்படிங்கிறது வரும். அப்போ வாழ்க்கையின் அர்த்தம், உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம், நீங்கள் வாழுகிறதின் அர்த்தம் எங்கிருந்து வருது? ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை உண்டாக்கினவர், அவரை நான் கண்டுகொண்டேன், அவரை நேசிக்கிறேன், அவர் என்ன அதிகமாக நேசிக்கிறாரு, என்னை கைவிட மாட்டாரு, என்னை நடத்துவார்ங்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து தான் வருகிறது. இது வந்துருச்சுன்னா பாருங்க, இது மனசுல பெருசா உட்கார்ந்துருச்சுன்னா அதுதான் 18ஆம் வசனம் சொல்லுது, ஆவியில நிறைந்து. அதுதான் ஆவியில் நிறையிறது. ஆவியானவர் தான் அதை பண்றாரு, வசனத்தை கொண்டு பண்றாரு. அப்ப சங்கீதம், ஞானப்பாட்டு, கீர்த்தனை எல்லாம் வருது, வாயிலிருந்து பாட்டு தானா வருது. சிலர் ஏன் பாட முடியலன்னா உள்ள ஒண்ணும் இல்லை, சரக்கு இல்லையா? அது சொல்லும் போது அப்படிதான் சொல்லுது, சரக்குன்னு ஒண்ணு ஞாபகம் வருது எனக்கு. 18ஆம் வசனம் அப்படிதான், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைஞ்சி. அந்த சரக்கு இல்ல, இந்த சரக்கு. அந்த சரக்கு கொஞ்ச நேரம் ஏத்தும், கொஞ்ச நேரம் ஆகும், அப்புறம் ரோட அளந்துகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படியே. அதுதான் அந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி, அந்த சரக்கு பண்ற வேலை.